தாய்மார்களே, பெரியவர்களே, எல்லாரும் உணர்ச்சி பெற்றுட்டாங்க. எல்லா புள்ளி விவரங்களையும் சொல்லியாச்சு, கேட்டாச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லை, நமக்கு தெரிஞ்சதுதான். நேற்று தான் வேலூரில் வெள்ளையப்பன் படுகொலைக்காக அங்கே போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரும். அவர் கொல்லப்பட்ட இடத்துல ஒரு ஸ்தூபி அமைச்சிருக்காங்க, அங்கேயும் போய் அமைச்சிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வரும். நம்ம கொல்லணுமா, நாம் ஸ்தூபி ஏற்படுத்துவோம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், இவ்வளோதானே பண்ண போகிறோம். இவனும் திருப்பி தாக்க போகிறது இல்லையே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நாங்கள் நிச்சயமா திருப்பி தாக்க மாட்டோம், அது எங்களுடைய வேலை இல்லை. ஏன்னா இந்துக்கள் ஆயுதம் எடுக்க ஆரம்பிச்சார், எங்க போகும், அது எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. நம்ம நாடு, நம்ம நாட்டில் நாம எந்த விதமான வன்முறையும் ஈடுபட முடியாது, ஈடுபடக்கூடாது. தீர்வு ஒன்னே ஒன்றுதான், ஆட்சி மாற்றம். நம்ம தெருவில் இருக்கிற எல்லாரும் நாம யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ, யாருக்கு இந்துக்களுக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி பண்ண முடியுமா? இது கூட்டத்துக்கு வந்தாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு, கைதட்டியாச்சு, எல்லாம் குழுக்க கொண்டு அழுதாச்சு, எல்லாம் அழுகிட்டே இருப்போம். அழுறதுக்கு மாத்திரம் நான் பிறக்கல, ஆட்சி மாற்றம் ஏற்படும். நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு குழு விரைவில் போறதா இருக்கு. ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு குழு விரைவில் போறதா இருக்கு. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். முன்னாள் நிர்மலா சீதாராமன், ஜவடேகர் போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாலே எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும். புலனாய்வுத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை ஈடுபடுத்தணும். மாநில புலனாய்வுத்துறையை எந்த விதத்தில் சுதந்திரமா செயல்பட விடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. மத்திய புலனாய்வுத்துறை இதில் ஈடுபட்டு யார் கொலைகாரர்கள் கண்டுபிடிக்கும். கொலைகாரர்களை தேடுறோம் சொல்றாங்க, பக்கத்தில் தான் இருக்கான். உங்க தொழிலெல்லாம் கை போட்டுருக்கான், அவனை எங்க போய் தேட போட்டு உங்க பக்கத்தில் தான் இருக்கும். அதனால உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளை தேடுங்க, உங்க கூட்டணி இருக்கிற ஆளை தேடுங்க, அவங்கள தேடினாலே கண்டுபிடிச்சிடணும். அதனால இந்த மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படணும். ஒன்று. ரெண்டாவது, நாம் எந்த காலத்திலும் ஆயுதம் எடுக்க போவதில்லை, எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தேசபக்தர்கள், இது நம்ம நாடு. நாம ஆயுதம் எடுத்தோம்னா, இந்துக்கள் ஆயுதம் எடுத்தா நாடு தாங்க. அதனால பண்ணவே மாட்டோம். எத்தனை பேரை இழந்தாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டோம், புள்ள பூச்சின்னு நினைச்சு நசுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அது முடியாது, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். வேற என்ன பண்ணலாம்? எத்தனையோ வழிகள் இருக்கு, நீங்களே யோசனை பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கு யாராருக்கு ஜனநாயக ரீதியா சட்டபூர்வமா யாராருக்கு என்னென்ன வழிகள் தோணுதோ அதை அவங்க தெருவில் கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. நான் இங்கே கூட்டத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு ஒருத்தருக்கும் புரியவும் புரியாது. அதை தப்பா விமர்சனம் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருப்பாங்களே தவிர அது நியாயமான விஷயமா போகாது. அதனால என்ன செய்யணும்னு தோணுதோ உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய கமிட்டி நீங்கள் உட்காந்து யோசிங்க. தெரு கமிட்டிகளை பலப்படுத்தும், தெருவில் வளம் வரும். கோயம்புத்தூரில் பயங்கரவாதிகள் நடவடிக்கை அதிகமாக தீவிரமாக இருந்து சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன பண்ணுறது, நீ உன் தெருவை காப்பாற்றுன்னு சொல்லி மக்களெல்லாம் தெருவுக்கு வந்தாங்க. உடனே காவல்துறை அதிகாரி, நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் தெருவில் வர, நீ இருக்க எங்கே இருக்கேன்னு தெரியலையா, நாங்கள்
போலீஸ்காரனை கொண்டாங்க. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் சூழ்நிலை வந்தது. அதனால போலீஸ்காரனை கொண்டா தான் இது வரும்னா கொஞ்சம் அந்த அர்த்தத்தை சொல்றேன். இங்கே நீங்கள் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கூடாது. நான் சொல்றது என்ன தீர்வுங்கிறத நீங்கள் உங்கள் தெருவில் உங்கள் மட்டத்தில் உட்காந்து யோசிங்க. என்ன செஞ்சால் அதை தடுக்கலாம்? 1000 வழிகள் இருக்கு. நீங்கள் தனியாக என்கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அதனால் அது தேவையில்லை. நீங்களே உட்கார்ந்து சிந்திக்க முடியல. இது வெறும் ஆட்டு வந்த கூட்டம் இல்லை. அவரவர்கள் சிந்தித்து தான் வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் சிந்தித்துக்கு முடிவெடுக்க வேண்டும். முதல்ல அந்த குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும். இதனுடைய முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். யாரையோ கண்டுபிடிச்சு யாரையோ ஒரு ஆளை பிடிச்சி பல கேஸ்ல பழைய மாட்டிட்டு இருப்பான். அவனே புது கேஸ் போடுவாங்க. அவன் கோர்ட்டில் வச்சு ஜாமீன் கொடுத்தா அன்னைக்கு வேற எடுத்தாங்க அறுதி காமிச்சு வெளியே போடுவோம். அதனால புது கேஸ் போடுற சமயத்தில் யார் உண்மையான குற்றவாளியோ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு வேலை செய்யும். 3வது, அந்த குழந்தைகளுடைய படிப்புக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். 4வது, அந்த குடும்பத்துக்காக உதவி பெற்றதுக்கு பல பேர் முன்னால் வந்திருக்காங்க. இன்னைக்கு வரை இங்கே வந்துட்டு ஒரு சகோதரர் 2 லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அது பிக்ஸட் டெபாசிட் கொடுத்து அந்த பணத்தை அந்த குழந்தைகள் எடுக்கக்கூடாது, அம்மா கூட எடுக்கக்கூடாது. அது காலகாலமாக இருந்து அந்த குடும்பத்துக்கு பயன்பட வேண்டும். அந்த குழந்தைகளுடைய கல்யாணத்துக்கு பயன்படுவார். இங்கே வந்துருக்க ஒரு சகோதரர் இருக்கார். அவருடைய மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த குழந்தைகள் கல்யாணத்துக்கு என்னுடைய நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு இரும்பு கல்யாணத்துக்கு எடுத்த நகை கையில் போட்டுருந்த நகையெல்லாம் அப்படியே இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க. நிறைய பேர் உதவி பண்ணிருக்காங்க. அந்த ஏரியாலேயே அந்த பாடி ஏரியாலேயே பல பேர் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அன்றைக்கி ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு இந்த ஓடும் எல்லாரும் வீட்டுக்கு வேண்டிய அரிசி பருப்பு எண்ணெய் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு தேவை ஆறுதல், பக்கபலம். தனக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் கிடையாது, தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆபத்து வராது என்று ஒரு நிம்மதியான நிலைமை ஏற்பட வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தில் நாம் எல்லாரும் உறுப்பினர்கள். ஆமாம், அந்த அம்மாவுக்கு அரசு உத்தியோகம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். கேட்டே இருப்போம். ஆனால் தென்காசி குமார பாண்டியன் அவருடைய மனைவிக்கு வேலை கொடுத்தது சொல்லிட்டு வேலை கொடுத்தாங்க. அது மாதிரி இங்கேயும் இந்த அம்மாவுக்கு அரசாங்க வேலை கொடுத்தாங்க. பைபிள் சண்முகத்தினுடைய மனைவிக்கு வேலை கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த அம்மாவுக்கு வேலை அரசாங்கத்தினுடைய வேலை கொடுத்து அந்த அம்மாவுக்கு வேண்டிய உதவிகள் செய்ய வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு செய்யறதுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா மத்திய அரசு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு மத்திய அரசுடைய துறைகள் நிறைய இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அவர்களை இதில் ஈடுபட்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு திரளாக வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.